அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ டிஎன்டெட் 2026. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பணிச் சான்றிதழ் சர்வீஸ் சர்டிஃபிகேட் அனெக்சர் 1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டிஃபிகேஷனுடைய எண்டிலே லாஸ்ட் பேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் எப்படி ஃபில் பண்ணணும், ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயந்தான். ஸோ ஃபஸ்ட்டு அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்துருவோம். ஸோ உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இதான் அனெக்சர் 1 சர்வீஸ் சர்டிஃபிகேட் 2026. திஸ் சர்டிஃபிகேட் இஸ் வேலிட் ஃபார் ஒர்க்கிங் டீச்சர்ஸ் ஒன்லி. ஸோ ஒர்க்கிங் டீச்சர்ஸ் மட்டும்தான் வாங்கணும். ஸோ இதை பற்றின டீட்டெயில்டாக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த டீச்சர் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நேம் ஆஃப் த டீச்சர்னு இருக்குது. இந்த நேம் ஆஃப் த டீச்சரில் உங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேபிட்டல் லெட்டரில் மென்ஷன் பண்ணணும். ஸோ உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு நேம் லாஸ்ட் இனிஷியல், அப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் லாஸ்ட் நேம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிங்க. அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பண்ணாக்கா 10/5/1980 அப்படின்லாம் வந்து பண்ணால் 1919 வச்சுப்போம். ஸோ இதை எழுதிட்டு ஸோ இந்த டேட்டில் எத்தனை வயசு ஆகுது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா 25 இல்லை 35, அதை வந்து பண்ணாக்கா பக்கத்தில் மென்ஷன் பண்ணணும். செகண்டு. தேர்டு வந்து பண்ணாக்கா நேம் ஆஃப் த போஸ்ட் ஏல்டு நவ் வித் சப்ஜெக்ட். அடுத்து தேர்டு காலம் பாருங்கள், நேம் ஆஃப் த போஸ்ட் ஏல்டு நவ் வித் சப்ஜெக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா இப்போது நீங்கள் வந்து பண்ணாக்கா ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க, என்ன போஸ்டிங்கில் ஒர்க் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா பிடி அசிஸ்டன்ட். ஸோ பிடி அசிஸ்டன்ட் ப்ராக்கெட்டில் வந்து பண்ணாக்கா மேக்ஸ், அப்படின்லாம் வந்து பண்ணாக்கா பாட்டனி, அப்படிலாம் வந்து பண்ணாக்கா ஜுவாலஜி, அப்படின்னா ஃபிசிக்ஸு, தமிழ், ஸோ இங்கிலீஷ், இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா நீங்கள் என்ன மேஜரோ அதை ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பிடி அசிஸ்டன்ட் ப்ராக்கெட்டில் வந்து பண்ணாக்கா என்ன சப்ஜெக்டோ அது. அடுத்து டேட் ஆஃப் ஜாயினிங் இன் த ப்ரெசன்ட் போஸ்ட். அப்போ இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதுனீங்க இல்லையா பிடி அசிஸ்டண்ட்டு சப்ஜெக்ட்டு, ஸோ அந்த போஸ்டிங்கில் நீங்கள் என்ன டேட்டில் ஜாயின் பண்ணீங்க, ஸோ அதை மென்ஷன் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ 15/05 அப்புறம் 2025. ஸோ இந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுங்க, 2025 செப்டம்பர் 1க்கு முன்னாடி ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க மட்டும்தான் இந்த டெட் எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள். மற்றவங்க யாரும் எலிஜிபிள் கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் இனிஷியல் அப்பாயின்மெண்ட். ஸோ இங்கே டேட் ஆஃப் இனிஷியல் அப்பாயின்மெண்ட் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூலில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் ஆகிருப்பீங்க இல்லையா, அதை மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா இப்போ நீங்கள் வந்து பண்ணாக்கா உங்களுக்கு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்போ 10 இயர்ஸுக்கு முன்னாடி என்ன டேட்டில் ஜாயின் பண்ணீங்களோ அந்த டேட்டை இங்கே மென்ஷன் பண்ணணும். முன்னாடி நான் சொன்னது தேர்ட் சீரியல் நம்பரில் இருக்குது. இப்போ என்ன போஸ்ட்டில் இருக்கீங்களோ அதோடைய சப்ஜெக்ட்டு அந்த போஸ்ட்டில் என்றைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெசன்ட் ஸ்கூலில் நீங்கள் என்ன போஸ்ட்டில் ஜாயின் பண்ணீங்க. ஸோ அதே ஸ்கூலில் 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அப்போ என்றைக்கு டேட் ஆஃப் ஜாயினிங், இதுவும் வந்து பண்ணாக்கா சேமாக வரும். சரிங்களா. அடுத்து டேட் ஆஃப் ரெகுலரைசேஷன். இங்கே டேட் ஆஃப் ரெகுலரைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்து ப்ரொமோஷனுக்காக எழுதுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வரும். ஏன்னா இந்த ரெகுலரைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கெல்லாம் வராது. ஸோ அதனால் அதை நம்ம ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீரியல் நம்பர் 8 ஒர்க்கிங் டிபார்ட்மெண்ட். நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, ஸ்கூல் எஜுகேஷனா இல்லை எம்பிசி டிபார்ட்மெண்ட்டா இல்லை ஆதி திராவிட டிபார்ட்மெண்ட்டா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டோட நியாயமாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அடுத்து 9 பாருங்கள், சீரியல் நம்பர் 9 ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் எய்டட் ப்ரைவேட் ஸ்கூல். நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களா, எய்டடில் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து 10 வந்து பாருங்கள், இப்போ நீங்கள் எதில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை மென்ஷன் பண்ணணும். 10 வந்து மென்ஷன் வெதர் ஃபுல் டைம், டைம் ஸ்கேல், கன்சால்டேட்டட், பார்ட் டைம். அப்போ நீங்கள் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறீங்களா, ஃபுல் டைமில் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கன்சால்டேட் பேயில் ஒர்க் பண்ணுறீங்களா, அதை மென்ஷன் பண்ணணும். அடுத்து நேம் ஆஃப் த ஸ்கூல் வித் போஸ்டல் அட்ரஸ். இப்போ உங்களுடைய ஸ்கூலுடைய நேம் ப்ளஸ் அதுக்கான போஸ்டல் அட்ரஸ், இது ரெண்டுமே வந்து பண்ணாங்க அங்கே மென்ஷன் பண்ணணும். அடுத்து ஒர்க்கிங் டிஸ்ட்ரிக், உங்களுடைய ஸ்கூல் எந்த டிஸ்ட்ரிக்டில் வருது அதை வந்து பண்ணாக்கா மென்ஷன் பண்ணணும். அடுத்து 13வது சீரியல் நம்பர் பாருங்கள். ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா ஸ்கூல் UDISE கோட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க.
ஸோ உங்களுடைய நீங்கள் ஒர்க் பண்ணுற ஸ்கூலுக்கு ஒரு 11 டிஜிட்டில் UDISC கோட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த கோடு என்னன்னு சொல்லிட்டு ஸ்கூல்லே வந்து பண்ணாக்கா அவங்க சொல்லுவாங்க. ஸ்கூலில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது அதை வந்து பண்ணாக்கா பார்த்து ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. அந்த சீரியல் நம்பர் 13க்கு. 14 வந்து குவாலிஃபிகேஷன். உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன? இப்போ வந்து பண்ணாக்கா டிகிரி டிடிஎட்டா, இல்லை வந்து பிஎஸ்சி பிஎடா, இல்லை பிஏ பிஎடா, ஸோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்கெட்டில் வேணுன்னா உங்களுடைய சப்ஜெக்ட் வேணால் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சீரியல் நம்பர் 3ல் வந்து பண்ணாக்கா சப்ஜெக்ட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இங்கே சப்ஜெக்ட் கேட்கல, அதனால் நீங்கள் குவாலிஃபிகேஷன் மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். அடுத்து டீச்சர்ஸுடைய எம்இஎஸ் ஐடி ஃபார் ஆல் டீச்சர்ஸ். எல்லா டீச்சருமே வந்து பண்ணாக்கா இந்த எம்இஎஸ் ஐடி நம்பர் க்ரியேட் பண்ணணும். அந்த எம்இஎஸ் ஐடி நம்பர் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஒர்க் பண்ணுற ஸ்கூலில் சொன்னீங்க அப்படின்னாக்கா அவங்க க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. என்னைக்கு டேட் ஆஃப் ஜாயினிங்கோ அந்த டேட் ஆஃப் ஜாயினிங் போட்டு அந்த நம்பர் நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு சீரியல் நம்பர் 15 டீச்சர்ஸ் எம்இஎஸ் ஐடி நம்பர், அது சொல்லிட்டேன், சாரி. நெக்ஸ்ட்டு சீரியல் நம்பர் 16 லாஸ்ட்டு IFHRMS எம்ப்ளாயி ஐடி நம்பர் ஃபார் டைம் ஸ்கேல் டீச்சர்ஸ் ஒன்லி. ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா யாரெல்லாம் வந்து பண்ணாக்கா கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் கவர்மெண்ட் எய்டட்லேயும் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான நம்பர் தான் இது. ஸோ இது வந்து பண்ணாக்கா ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு வராது. ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து பண்ணாக்கா எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது வந்து பண்ணாக்கா இங்கே லெஃப்ட் சைடில் பாருங்கள். இந்த லெஃப்ட் சைடில் வந்து பண்ணாக்கா சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட்னு இருக்கும். உங்களுடைய சிக்னேச்சர் சைன் பண்ணிடுங்க. அடுத்து வந்து பண்ணாக்கா நீங்கள் என்ன பிளேஸ், என்ன டிஸ்ட்ரிக்கோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். டேட்டு, நீங்கள் என்ன டேட்டில் அந்த சர்டிஃபிகேட் வாங்கல அந்த டேட்டு. அடுத்தது இங்கே வந்து பண்ணாக்கா ஆஃபீஸ் சீல். அங்கே உங்களுடைய நீங்கள் எந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஸ்கூலுடைய ஆஃபீஸ் சீல் போட்டுருங்க. அடுத்து இங்கே HM, BO, செக்ரட்டரி, கரஸ்பாண்டன்ட், பிரின்சிபல் சிக்னேச்சர் வித் டேட்டு அண்டு சீல், இது எல்லாமே வர மாதிரி. அப்போது நீங்கள் வந்து பண்ணாக்கா ப்ரைவேட் ஸ்கூல் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரின்சிபல் சைனோ இல்லை கரஸ்பாண்டன்ட் சைன் பண்ணால் போதும். ஸோ அவங்களுடைய சிக்னேச்சர் டேட்டு வித் சீலோடு இருக்கணும். சிக்னேச்சர் மேக்ஸிமம் க்ரீன் இங்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, சரிங்களா? ஏன்னா இது மேபி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது கவுண்டர் சைன், இதெல்லாம் நீங்கள் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறமா இதே லெட்டர் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பண்ணாக்கா ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர், அதாவது டிஓக்கோ இல்லை எலமெண்ட்ரி, செகண்டரி, ப்ரைவேட் சிஓக்கிட்டேயோ யாராவது ஒருத்தர்கிட்ட போயிட்டு நம்ம யார்கிட்ட வாங்கணும்னு இருக்கோ அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கணும். ஸோ அவங்ககிட்ட போனீங்கன்னா அந்த சைன் பண்ணி சீல் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி தான் வந்து பண்ணாக்கா இந்த சர்டிஃபிகேட் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு அதை எல்லார்கிட்டையும் யார்கிட்ட சைன் பண்ணணுமோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வாங்கிடுங்க. ஸோ அப்போ தான் நம்மளால் சரியான நேரத்துக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.